இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல நெறைய வீடியோஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் நானு. அது கவர்ன்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸும் போட்டிருக்கேன். அதே சமயத்தில பிரைவேட் கம்பெனிஸும் போட்டிருக்கேன். அந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு போடும்போது, நான் சிம்பிளா உங்களோட ஃபோட்டோவ ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. சிக்னேச்சர ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுவேன். ஆக்சுவலா நெறைய பேருக்கு வந்து அந்த மாரி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண தெரியுமா? அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கான ஒரு சிம்பிளான வீடியோ தான் இது. ஏதோ ஒரு ஃபோட்டோவ செல்ஃபா நம்மளா வந்து நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்லயோ, இல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன்லயோ எப்படி எடிட் பண்ணி அத வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றது அப்படின்றத சொல்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இங்க வந்து நான் பார்த்தீங்கன்னா, முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜேபிஇஜி இமேஜ். பிரசன்ட்டா இந்த ஃபைல் அப்படின்றது 322 கேபி வந்து இப்போ இருக்கு. இது வந்து ஒரிஜினல் சைஸு. ஸோ இந்த 322 கேபி நான் டெலீட் பண்ண போறதில்ல. ஏன் டெலீட் பண்ண போறதில்லன்னா, எப்பவாவது ஃபைல் சைஸ் அதிகமா இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் கூட நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப ஒரு டார்க் இமே டார்க் பேக்கிரவுண்டுக்கு கீழ வச்சு, நல்ல லைட்டிங் இருக்கிற மாரி ஃபர்ஸ்ட்டு உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அது என்ன கேபி இருந்தாலும் சரி, இங்கே 322 இருக்க மாரி உங்களுக்கு என்ன கேபி இருந்தாலும் சரி, அத அப்படியே ஒரிஜினலா வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஃபைல் சைஸ் ஜாஸ்தியா தேவைப்படும்போது அது யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபைல வந்து எப்படி வந்து ரீசைஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. இந்த 322 கேபிய வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எப்பயுமே மேனுவலா ரீசைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். மேனுவலா ஏன் ரீசைஸ் ட்ரை பண்றேன் அப்டின்னா, நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்டின்னும்போது, நம்ம தலைக்கு பின்னாடி ஃபோட்டோகிராஃப்ல நம்ம தலைக்கு பின்னாடி வந்து ஒரு ஒயிட் பேக்கிரவுண்டோ, இல்ல ப்ளூ பேக்கிரவுண்டோ ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணி நம்ம ஃபேஸு, நம்மளோட காது, கழுத்து அதேமாரி ஷோல்டர்ல ஒரு கொஞ்சம் இமேஜ் வரைக்கும் இருந்தா அது போதும் நமக்கு. ஸோ அத கட் பண்ணி நான் வந்து மேனுவலா வந்து அத ரீசைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் எப்பயும். ஸோ எப்படி அத மேனுவலா ரீசைஸ் பண்றேன் அப்டின்றத ஒரு தடவ பார்த்துருவோம். ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு ஃபைல நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோவ நான் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபா நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க உங்க ஃபோட்டோ இருக்கிற மாரி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு மேனுவலா எடிட் பண்ணுவோம் இந்த ஃபோட்டோவ. எடிட் பண்ணும்போது வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து இந்த எக்ஸ்ட்ராவா தேவையில்லாத அந்த மேல இருக்கிற அந்த பே அந்த ஸ்பேஸ வந்து நான் குறைக்கிறேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னும்போது, மேல பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட்டோ, ப்ளூவோ, ரெட்டோ ஏதாவது பேக்கிரவுண்ட்ல மேல வந்து ஃப்ரீ சைஸ் ஃப்ரீயா ஸ்பேஸ் வந்து நெறைய இருக்கும். நீங்க அத வந்து குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு உங்க ஃபேஸ் வந்து கிளியரா இருக்க மாரி இத வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸு கண்டிப்பா காது வந்து நல்லா தெரியணும். அம் தல, முடி இதெல்லாம் நல்லா தெரியணும். இந்த மாரி ஒரு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ணிட்டு, இத வந்து ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணுவோம் நம்ம. சேவ் அஸ் அ காப்பி அப்படின்னு சொல்லி போயிட்டு, நான் அதிலேயே முருகன் 1 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன். முருகன் 1ன்னு சேவ் பண்ணிட்டு, இத க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா, இந்த முருகன் 1 அப்படின்றது 106 கேபிக்கு சேவ் ஆயிருக்கு. இந்த 106 கேபிக்கு சேவ் ஆயிருக்கிற இந்த இமேஜையும் நான் டெலீட் பண்ண மாட்டேன் எப்பவும். அப்படியே வச்சுக்குவேன். ஏன்னா எப்பயாவது 150 கேபிக்கு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, இத வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வச்சுக்குவேன். இதுக்கப்புறமும் ஒரு 80 கேபிக்கு தான் வந்து நம்மளுக்கு அ ஒரு ஸ்கேன் காப்பி வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லன்னா 100 கீழ இருக்க மாரி பொதுவா சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இத எப்படி மறுபடியும் ரீசைஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுவலா பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டோம். ஸோ மேனுவலா பண்ண முடியாது அப்படின்னும்போது, நம்ம வந்து Googleல போயிட்டு இந்த இமேஜ் ரீசைஸ் பண்றதுக்கு நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்ஸ எடுத்துட்டு நம்ம அ ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் வந்து நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரீ ரீசைஸ் இமேஜ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் குடுத்து நான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது reduceimages.com அப்படின்னு ஒரு வெப்சைட் கிடைச்சிருக்கு எனக்கு. adopt.com கிடைச்சிருக்கு. அதேமாரி iloveimg.com அப்படின்ற வெப்சைட் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க கீழ போனீங்க அப்படின்னா நெறைய வெப்சைட்ஸ் இதுக்குன்னு இருக்கு. எனக்கு வந்து அடாப்ட் வந்து ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட் அப்படின்றதுனால நான் அதுக்குள்ள போய்க்கிறேன். ஸோ இதுக்குள்ள போம்போது உங்களுக்கு ரீசைஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அ கேட்குது. ஸோ ப்ரௌஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ப்ரௌஸ் பண்ணி எடுக்கும்போது, இந்த ஃபோட்டோவும் அதாவது 322 கேபில இருக்கிறதும் குடுக்கலாம். அதே மாரி அ நான் இப்போ 106க்கு ஷ்ரிங்க் பண்ணேன் இல்லையா? அதுவும் குடுக்கலாம். நான் இப்போதைக்கு 106 வந்து குடுக்குறேன். கொஞ்சம் ஈஸியா ஷ்ரிங்க் ஆயிடும். ஸோ இத வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது அது சொல்லுது 105 கேபில நீங்க வந்து ஒரிஜினல் சைஸா ஒரு பிக்சர் குடுத்துருக்கீங்க. நியூ சைஸ் என்ன வேணும்னு கேட்குது. ஸோ நியூ சைஸ் வந்து எனக்கு 80 கேபின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நான் இத வந்து 80க்கு குடுக்குறேன்.
80 கேபிக்கு செட் பண்ணேன். அது வந்து நியூ சைஸ் 77 கேபில குடுக்குறதா சொல்லுது. ஸோ எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. செட் பண்ணி முடிச்சுட்டு டவுன்லோட் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா, அம் உங்களுக்கு வந்து டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதுல வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடுவோம். இங்க பார்த்தீங்கன்னா, டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் எனக்கு இங்க இருக்கு. இந்த இடத்துல இத ஃபர்ஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்குவோம். ஏன்னா ஆல்ரெடி அங்க முருகன் 1 அப்படின்ட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ அதனால இத முருகன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம் பண்ணி இத கட் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல முருகன் 2 பண்ணிட்டேன். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 78 கேபிக்கு எனக்கு அந்த ஃபைலை வந்து அது ரீசைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் கொடுத்த அதே பிக்சர். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபேஸு இதெல்லாம் க்ளீனாக வந்திருக்கு, எதுவும் கட் ஆகலை. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு இங்கே கேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 கேபி தான் இருக்குது. இந்த அடாப்லேயோ இல்லை மற்ற வெப்சைட்ஸ்லையோ நீங்கள் போயிட்டு ரீசைஸ் பண்ண போகும்போது சிலப்போ உங்களுக்கு வந்து உங்களோட ஜிமெயில், அதாவது மெயில் ஐடி எல்லாம் கேட்கும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்கும், உங்கள் ஏஜ் ப்ரூஃப்க்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்கும். இன்கேஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா கொடுக்குறதுனா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன் இல்லை, அதனால எனக்கு நேராகவே ஃபைல் வந்து ரீசைஸ் பண்ணுறதுக்கு போயிடுச்சு. உங்களுக்கு வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா சிலப்போ சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கும். சைன் அப்பில் வந்து நீங்கள் உங்களோட இமெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த வருஷம் பிறந்திருக்கீங்க அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் உங்களை ரீசைஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். அந்த மாதிரி பண்ணோம். சில வெப்சைட்ஸ் வந்து அந்த மாதிரி எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனும் கேட்காது. கேட்காம தானாகவே ரீசைஸ் பண்ணும். இந்த மாதிரி கூகுளில் போயிட்டு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். நான் அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை என்கிட்ட யாராவது இந்த மாதிரி அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபோட்டோ வாங்கி ஒரு டார்க் பேக்ரவுண்டில் வச்சுட்டு நான் என்னோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்குவேன். ஃபோட்டோ எடுக்கும்போது அது என்ன கேபியில் இருக்கோ அந்த கேபியை சேவ் பண்ணி வச்சுக்கேன். அதை டெலீட் பண்ண மாட்டேன். அப்புறம் ரீசைஸ் இமேஜையும் நான் டெலீட் பண்ண மாட்டேன். நான் அதுக்கப்புறம் அது வந்து வேறு ஏதாவது அப்ளிகேஷனுக்கு தேவைப்படும். ஸோ அதையும் பண்ண மாட்டேன். அது மாதிரி அதுக்கப்புறமும் எனக்கு ரீசைஸ் வந்து கம்மி பண்ணணும், இல்லை ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு வந்தாலோ நான் அப்போ வந்து கூகுளோட ஹெல்ப் எடுத்துப்பேன். கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட்டில் போயிட்டு நான் அந்த ஃபோட்டோவை கொடுத்து ரீசைஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தனியாக கம்ப்யூட்டர் இல்லை, லேப்டாப் இல்லை அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் மெயில் ஐடியில் கூட சேவ் பண்ணிக்கலாம். வெளியே வந்து ஒரு இன்டர்நெட் கேஃபேல கொடுத்து நீங்கள் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடியில் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிராஃப்டாவோ இல்லை மெயிலாவோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது அடுத்தடுத்து எதுக்காவது யூஸ் ஆகும். எந்த ஃபைலையும் டெலீட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். இதே ப்ரொசீஜர் தான் உங்களோட சைனும். நீங்கள் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் சைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து இதே மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2-3 சைஸில் ரீசைஸ் பண்ண 100 யூஸ்வலாக வந்து சைன் அப்படின்றது 20லேருந்து 50 கேபி தான் கேட்பாங்க. அது வந்து நார்மல். ஸோ 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு 2-3 ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை அப்லோட் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இது படிக்கிறவங்களுக்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்காகவும் ஆரம்பித்த இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் அதே மாதிரி ஷேர் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோலையோ மீட் பண்ணுவோம். பாய்.